கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு உள்ளதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்னை அவர் மேல் வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், நாம் அவருடைய சித்தத்தை மறந்து நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றின காரியங்கள், தேவனை குறித்த ஒரு பயம் இல்லாமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்த காரியங்கள் எதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது, நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை மறைக்கும் போது நாம் வாழ்வடைய மாட்டோம். அவைகளை அறிக்கை செய்து நாம் விட்டுவிடும் போது கர்த்தருடைய கிருபைகளையும் அவருடைய இரக்கங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய இரக்கம், அவருடைய அன்பு. நம்மை அவர் சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொள்வதற்காக வந்தார். பிரியமானவர்களே, பாவம் என்று தெரிந்த பிறகும் அதை மறுபடியும் செய்வது அக்கிரமம், துணிகர பாவங்கள், அந்தரங்க பாவங்கள். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே அநேக பாவமான காரியங்கள் இருக்கிறது. அதனாலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்கள் பாவங்களே உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை வர ஒட்டாதிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனால் நாம் பாவம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகள், கிருபைகளை நாம் இழந்து போகிறோம், ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அதை அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன காணப்படுகிறது? ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கரையில்லாததா இருக்க வேண்டும், பிழையற்றதமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த உலக சிற்றின்மங்களுக்கு, உலக பாவங்களுக்கு, உலக துன்மார்க்க ஜீவியங்களுக்கு, விபச்சார பாவங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு விலகி காத்து கொள்ள வேண்டும். கரைதிரை அற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய் இருக்கும் போது மாத்திரமே இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் மகிமையிலே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க, அவருடைய சொந்த ஜனங்களாய் நம்மை மாற்ற நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். நமக்காக சிலுவையிலே வாரினால் அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பை எண்ணி பார்த்து அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை, அவரை குறித்த ஒரு பயத்தோடு அவரை தேடுவதிலும், அவரை துதிப்பதிலும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் நாம் இருக்க வேண்டும். அதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் பரிசுத்தமுள்ளதா இருக்க வேண்டும். உலக பாவங்களுக்கு ஒருபோது நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்காதபடிக்கு கரைதிரை இல்லாததாய் தேவனுக்கு முன்பாக சுகந்த காணிக்கையாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் அவருக்கென்று வாழும்போது, அவருடைய சித்தத்தை செய்யும் போது, அவருடைய சொந்த ஜனங்களாய் வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். பாவங்களை நமக்கு மன்னிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீக்குகிற தேவன்.
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும். பாவங்களை மறைக்கும் போது ஒருபோதும் நாம் வாழ்வடைய மாட்டோம். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவன் அவருடைய இரக்கத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாய் மாற்ற வந்தார். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்காக மரித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை எண்ணி பார்ப்போம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா? நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாய் பரிசுத்த ஜனங்களாய் வாழ்கிறோமா? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா? நமக்குள்ளே நல்ல காரியங்கள் நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? அல்லது தீமையான வைராக்கியம் இருக்கிறதா? இயேசுவுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கிறதா? அல்லது தேவையில்லாத இந்த உலக காரியங்களை செய்ய வேண்டும், தீமைகளை செய்ய வேண்டும், பாவத்தை செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில யாருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம்? நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? அல்லது கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு பரிசுத்தத்தை காத்து கொள்கிறோமா? யோசேப்பின் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்து கொண்டார். உலக பாவத்துக்கு விலகி வாழ்ந்தார், உயர்வை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலுமே பாவத்துக்கு விலகி வாழும் போது, துன்மார்க்க ஜீவியத்துக்கு விலகும் போது, அசுத்தமான காரியத்துக்கு விலகும் போது உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? அவருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்துல நாம் பார்க்கிறோம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவ சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனிதர்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அதுவே பிதாவின் சித்தம். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறதா? ரட்சிப்பை குறித்ததான ஒரு கவலை நமக்கு இருக்கிறதா? ஒரு அக்கறை நமக்குள்ளே இருக்கிறதா? தீமையான காலங்களா இருக்கிறது, கடைசி காலமா இருக்கிறது. நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறோமா? நமக்குள்ளே ரட்சிப்பு வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மீட்கப்பட்ட ஜனங்களாய், அவருடைய சொந்த ஜனங்களாய், பரிசுத்த ஜனங்களாய் மாறி நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்யும் போது பிதாவானவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம், பிதாவானவரை நாம் கனப்படுத்துகிறோம். நம்முடைய நற்கிரியைகள், நல்ல செயல்கள், நல்ல நடக்கைகள், நம்முடைய சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொண்டோமா? அவருடைய சொந்த ஜனங்களாய் வாழ்கிறோமா? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறோமா? நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாய் இயேசுக்காக வாழ்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே ஜீவனையே கொடுத்தார். நமக்காக ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். பிரியமானவர்களே, அந்த அன்பை நினைத்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு விலகி ஒவ்வொரு நாளும் அவருடைய சொந்த ஜனங்களை வாழ அர்ப்பணிப்போம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம். பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சுத்திகரிக்கும் போது நம் பரிசுத்தமுள்ள ஜனங்களாய், அவருடைய சொந்த ஜனங்களாய், நற்கிரியைகளை செய்கிற ஜனங்களாய் நாம் வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். அப்பா, ஆவியானவரே உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. உடைய அன்பினால் எங்களை நிரப்புங்க. கிருபை வரங்களினால் எங்களை நிரப்புவீராக. ரீபா லஹா தர ஷாக்கா ரக துரி கரா தரபலாம். ரீபா கரா ஷேகேலே தேனே மா கரா தரபலாம். ரபா கதர ஷல தன மஹா தேரே ஷேகேலே தேனே மா கரபா.
உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்துல அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். பிள்ளைகளுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. எந்த தீங்கான காரியங்களும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் அப்பா இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில எழுந்து சமூகத்திலே காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு ஆள்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. என் தேவன் பிள்ளைகளை சுகப்படுத்துங்க. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக, அன்பிற்காக நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறவரே நன்றியப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தேவையில்லாத காரியங்களை நீக்கி ஆசீர்வதிங்க. எங்களை சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கென்று வாழ பக்தி வைராக்கியத்திலே நற்கிரியைகளை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை கொடுங்கப்பா. அதற்கேற்ற பலனை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமக்கென்று எடுத்து எங்களை பயன்படுத்துங்க. எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.